சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தோட 8வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் நிறைய பேர், அதாவது ஒரு 88% பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோளை நினைத்து விட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 91,000 இருக்கிற சப்ஸ்கிரைபர் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு 1,00,000 வந்து ஆகிவிடும். அது எல்லாத்துக்கும் முழுமையான காரணம் நீங்கள் மட்டுமே. ஸோ தயவுசெய்து ஒரு 8,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு 1,00,000 வந்துடும். ஹம்பிள் ரிக்வெஸ்ட் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இப்போ வாங்க கூலி திரைப்படத்தோட 8வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்துலாம். நிறைய பேர் வந்து கூலி இதோட காலி அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. படமே வந்து ஃப்ளாப்பு, நீ என்ன உருட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான், நம்ம ப்ரொடக்ஷனில் ஒரு இதில் கணிப்பில் போட்டாலும் கிட்டத்தட்ட நம்ம போடுறது வந்து சிமிலராக வந்து இருந்திருக்கு. அது உங்களுக்கே தெரியும். முதல் நாள் கலெக்ஷனாக இருந்தாலும் சரி, 4வது நாள் கலெக்ஷனாக இருந்தாலும் சரி. பட் இப்போது ஏதோ ஓரளவு வந்து நம்ம வந்து ரீசர்ச் பண்ணி கொஞ்சம் போட்டுட்ருக்கோம். அதுவும் ஒரு ப்ரொடக்ஷன் மத்தியில் தான் வந்து போடுறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 8வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 5 கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, அதாவது 5 crore வரைக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனாக இல்லை ரொம்ப பிலோவான கலெக்ஷனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மீடியமான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். படம் ரிலீஸ் ஆகி 8வது நாள் வந்து விட்டது. ஸோ 8வது நாள்லேயும் 5 கோடிக்கு குறைவாக வந்து ஸோ கலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் வரல. ஸோ அது வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இது வீக் டேஸு. இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அடுத்தது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஒரு 10 கோடி தமிழ்நாட்டில் வந்து இது கலெக்ஷன் பண்ணியே வந்து ஆக வேண்டும். ஸோ ஆல்ரெடி வந்து சொல்லியாச்சு, இந்த திரைப்படத்தோட போட்ட காசை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு. நிறைய பேர் வந்து பிரேக் ஈவனே வந்து பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்க. டிஜிட்டலு, சேட்டலைட்டு, ஆடியோலாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்க எல்லாத்துக்கும் வந்து தெரியும் பிரேக் ஈவன் பண்ணிச்சா இல்லையான்ட்டு. அண்ட் அடுத்த ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 8வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 1,40,00,000 மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 1.4 crore மேலே. ஸோ ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலையும் அதாவது ஒர்க்கிங் டேஸில் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த கலெக்ஷன் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு தான், அது நல்லாவே வந்து தெரியுது. ஸோ இருந்தாலும் கோடிக்கணக்கில் வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலையும் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்காத. ஸோ நம்ம வீக் எண்டிங்கில் கொஞ்சம் நல்லாவே வந்து எதிர்பார்க்கலாம். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலையும் ஒரு 4-5 கோடிக்கு மேலே வசூல் செய்யும், அதாவது வீக் டேஸ்லேயே கோடிக்கணக்கில் வசூல் செய்யல, அதை கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது கேரளாவை பொறுத்தவரை 8வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 35 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், அங்கே இருக்கிற ஒரு பாப்புலேஷனுக்கு ஒரு தமிழ் திரைப்படம் வந்து ஸோ இந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்னா உண்மையிலே இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு தான் வந்து கண்டிப்பாக சொல்வேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 35 லட்சம் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு ஓகே தான். அண்ட் அடுத்தபடியாக கர்நாடகாவில் 8வது நாள் கலெக்ஷன் அதிகப்படியாக 1 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, அபவ் 1 crore மேலே. கர்நாடகாவை பொறுத்தவரையும் இது சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான். ஏன்னா வந்து வீக் டேஸ்லேயே இந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஒர்க்கிங் டேலேயே கண்டிப்பாக சனி ஞாயிறில் வந்து ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அடுத்தா பார்க்க போகிறது நார்த் இந்தியாவை பொறுத்தவரை 90 லட்சத்துக்கு மேலே 8வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 90 லட்சத்துலேருந்து 1 கோடி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ ப்ரீவியஸாக பெரிய தமிழ் திரைப்படம் நார்த் இந்தியாவில் பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் 8வது நாள்லையும். ஸோ ஓவராலாக நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 8வது நாள் அதிகப்படியாக வந்து 8.5 crore மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 8,50,00,000 மேலே. ஸோ இது ஒரு பெரிய ஒரு டாப்பஸ்ட் கலெக்ஷன்லாம் வந்து சொல்ல வரல, அதேமாரி ரொம்ப லோவஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல வரல. ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு மீடியமாக வந்து கலெக்ட் பண்ணிருக்கு 8வது நாளில் கூலி திரைப்படம். அண்ட் அடுத்தபடியாக இந்தியாவுக்கு அடுத்து வெளிநாடு ஓவர்சீஸ் பொறுத்தவரை 8வது நாள் அதிகப்படியாக 4 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 4 crore அபவ். ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். தமிழ்நாடுக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் ஓவர்சீஸ் வெளிநாட்டிலேயே வந்து பெற்றுட்டு இருக்கு நம்ம கூலி திரைப்படம். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஓவர்சீஸ் பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து ஆகிருச்சு. ஆனாலும் வீக் டேஸில் கொஞ்சம் சொதப்பிருச்சு. ஸோ கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து சாட்டர்டே சண்டே வீக் எண்டிங்கில் நான் ஒர்க்கிங் டேயில் கொஞ்சம் ஒரு நல்லா எதிர்பார்க்கலாம் ஓவர்சீஸ்லையும் தமிழ்நாட்டிலையும் சரி. ஸோ ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி 8வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக நம்ம கூலி திரைப்படம் வந்து ஸோ 12.5 crore கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 12,50,00,000 மேலே. வீக் டேஸ் பொறுத்தவரை வேர்ல்டு வைடு வந்து 10 கோடி ஒரு 2-3 வாரம் வந்து வசூல் செஞ்சால் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து இடம்பெறும் கூலி திரைப்படம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டோட்டலாக 8 நாள் முடிவில் நம்ம கூலி திரைப்படம் வந்து அதிகப்படியாக ஒரு 500 கோடிகிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விவரம் படி நான் கொஞ்சம் சர்ச் பண்ண வரைக்கும் அதிகப்படியாக ஒரு 500 கோடியை வந்து நெருங்கிருச்சு. 495 to 500 crore இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒரு அப்ராக்சிமேட் ப்ரொடக்ஷன் மத்தியில் தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக ஒரு 7வது நாள் முடிவு வந்துடுச்சு. ஒரு ஓவராலாக ஒரு அஃபிஷியல் போஸ்டர் சன் பிக்சர்ஸ்லேருந்து கொஞ்சம் வந்து ஸோ அஃபிஷியலாக போஸ்டர் விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இன்னும் 450 கோடிக்கு மேலே கூட கலெக்ஷன் பெறல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், 450 கோடிலாம் வந்து இந்த திரைப்படம் வந்து கலெக்ஷன் பெற்றுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு சில பேர்த்துக்கு என்னோட வீடியோ வந்து பிடிக்கும், ஒரு சில பேர் வந்து உருட்டுன்னு சொல்வீங்க. அதனால தான் நான் ஒரு அப்ராக்சிமேட் ப்ரொடக்ஷன் மத்தியில் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.